சரி போய் கொண்டு வா. செல்போனை பார்த்தவுடன் எல்லாம் ஆனந்தம். எப்படியோ நம் குழந்தையை நிறுத்தி விட்டோம். ஆனால் நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா, தென்னாயிராமா நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சீரழியார்கள். அதுக்கு யோசிக்கிறேன். அண்ணா, மாணவர்கள் தான் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவதாக பெற்றோர்கள் தன் செல்போனை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றல் உடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளுடன் உண்ணுவதும் விளையாடுவதும் பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். போனில் விளையாடாமல் 1 மணி நேரம் அதுவோடு ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலை போனில்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா அண்ணா? கண்டிப்பாக முடியாது. ஷபாஷ் தென்னாயிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல நம் நாட்டு அனைவரின் கண்களில் திறந்து விட்ட. கண்டிப்பாக நம் தென்னாயிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளையின் சாசனம். ஆனா நான் நல்ல பந்தன வெளியோரா, நீங்க நல்ல பந்தீங்கரா. அடிக்கிற அடிய தாவ கத்துல கீழ் தாங்கி நான் குடிச்சுக்கிறா.